பின்னாடி சொல்லப்படுற கட்டுக்கதைகள் என்ன? புத்தர் துறவரம் பூண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. முதல்ல புத்தர் துறவரம் பூண்டதற்காக ஒரு அவசியம் ஏன் வந்தது அப்படின்றது நமக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள்ல தான் இது மரபு சார்ந்த தொன்மங்கள் சார்ந்த ஒரு திரிபு வேலை ஒன்று நடந்திருக்கு. முதல்ல சொல்லப்படுகிற காரணம் 3. 1, அவர் ஒரு நோயுற்றவனை கண்டார். 2வது, அவர் இறந்த ஒரு பிணத்தை கொண்டு போவதை, அந்த ஊர்வலமா கொண்டு போறதை அதையும் பார்க்கிறாரு, இறந்த மனிதனை பார்க்கிறார். 3வது அவர் மிகவும் முதுமை அடைந்த ஒரு மனிதனை அவர் தள்ளாடி நடப்பதை பார்க்கிறார். அப்ப அந்த வயோதிகம், அந்த இறப்பு, பிறகு ஒரு நோயுற்றவனுடைய பாடு, இந்த 3 தான் பார்க்கிறாரு இளவரசரான சித்தார்த்தர் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்ப பார்க்கிறாரு? 28 வயசுல பார்க்கிறாரு. 29 வயசுல ஒரு துறவு பூண்டுகிறார். 29 வயதுல ஒரு இளவரசரை சுத்தோதனர் என்ற அந்த மன்னர் தன்னுடைய மகன் துறவரம் பூண்டு விடுவான் என்கிற ஒரு ஆருடம் சொல்றதுனால அதை தடுப்பதற்காக அவருக்கு துன்பமே தெரியாம, வாழ்வினுடைய எந்த துன்பமும் துயரமும் தெரியாத மாதிரி 29 ஆண்டுகள் வளர்த்தாரு என்பதே ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய். இது இதற்கு இந்த பௌத்த உண்மைகளை மறைப்பதற்கான பிற கருத்தியல்கள் அந்த கருத்தியலாளர்கள் வரலாற்றுல திரித்து கூறிய பொய் இது. முதல்ல ஒரு நாடாள போகிற ஒரு இளவரசனுக்கு இந்த வாழ்வினுடைய இயல்பான துன்பம் துயரம் என்பதை எப்படி ஒரு மனிதன், ஒரு அரசன் மறைக்க முடியும்? இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாகவும் இருக்கிறது. 2வது, இதுக்குள்ள இருக்கிற அதீதங்கள் அல்லது இதுக்குள்ள மெட்டாஃபர்ஸ் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இது நிகழ்ந்திருக்க சாத்தியம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மியர் ஃபேண்டசி. 2வது, இந்த 3 விஷயங்கள் ஒரு இளவரசன் ஒரு நாடாள போறவனுக்கு, இதுக்கப்புறம் சுத்தோதனருக்கு அப்புறம் நாடாள போறான், அவன் தான் இந்த அரசு, இந்த கபிலவஸ்துவையோ அந்த நாட்டை ஆள போகிறான் என்கிற இடத்துல அவன் ஒரு குறைவு, இந்த லெஸ் ஐக்யூ இருக்கக்கூடிய ஒரு இளவரசனா அவன் இருந்திருக்க சாத்தியம் இருக்கிறது. சோ இந்த பொய் ஃபர்ஸ்ட் கூடப்படுகிற பொய் இது. 2வது, உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னா, ரோகிணி ஆற்றுக்கு ஒரு 2 கோலியர்கள், சாக்கியர்கள், இவர்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது. என்ன அப்படின்னா, 6 மாதம் நீங்க எடுக்கலாம் தண்ணிய, 6 மாதம் நாங்க எடுத்துக்கிறோம் தண்ணிய என்று ஒரே நீர்நிலையில பகிர்வு செய்து கொள்கிறார்கள். அந்த நீர்நிலை பகிர்வுல இவர்கள் குட்டி குட்டி சிற்றரசுகளா இருக்கிற போது இந்த 2 பேர்களுக்குள்ள சம்மர் சீசன்ல ஒருத்தர் எடுக்கிறதும் வின்டர் சீசன்ல இன்னொருத்தர் எடுக்கிற போது நீர் அபரிதமாக இவங்க ஒரு சாரார் எடுக்கிற போது இன்னொரு சாரார் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ள ஒரு சச்சரவு, பூசல் வருகிறது. அந்த பூசலை தீர்ப்பதற்காக சாக்கிய சங்கத்தின் உறுப்பினரான சித்தார்த்தர் அதுக்குள்ள கலந்து கொண்டு அவர்களை அடிக்கலாம், அவங்கள வன்முறையை ஏவி நம்ம அதிகமா தண்ணி எடுக்கலாம்ன்ற இந்த இவர்கள் முடிவு செய்கிற போது அது தவறு, இந்த வன்முறை தவறு, இது நியாயமற்றது, இதை பேசி உரையாடி உடன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி புத்தர் சித்தார்த்தம் பேசுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த சாக்கிய சங்கம். அப்ப அந்த சாக்கிய சங்கத்துடைய கிளானை இவர் எதிர்க்கிறாரு. அந்த கிளானுடைய தலைவர் சங்கத்தை அவமதித்தன்னு சொல்லிட்டு அவர் அதற்கு ஒரு பெனால்டி போடுறாரு. அந்த பெனால்டி என்பது அவருடைய என்டையர் ஃபேமிலியே பரிவ்ரஜான்னு சொல்லப்படுகிற நாட்டை விட்டு எக்ஸைல், நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்கிற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அப்படி ஒரு தீர்ப்பை எழுதுகிற போது நான் தானே சங்கத்தை எதிர்த்து கொண்டேன், அப்பொழுது ஏன் உன்னுடைய சம்பந்தம் இல்லாத என்டையர் ஃபேமிலியை தண்டிக்கணும், அதுக்கு பதிலாக நான் பரிவ்ரஜா போறேன் அப்படின்னு சொல்லி புத்தர் ஒத்துக்கொள்கிறார். அதை தன்னுடைய மனைவி யசோதா, பிறகு சுத்தோதனர், அவருடைய உறவினர்கள், மகா பிரஜாபதி, வளர்ப்பு தாயான மகா பிரஜாபதி அனைவருடைய சம்மதத்தோடும் அனைவருடைய இசையோடும் தான் அவர் துறவரம் பூண்டு போகிறார். 2வது, அப்ப இது இன்னொரு காரணம் ஒண்ணு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த துறவரம் என்பதே ஒரு தப்பித்தல் மனநிலையிலிருந்து இருப்பது போன்ற, அதாவது ஒரு பச்சிலம் பாலகனான
ராகுலனை விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லுகிற போது இந்த இடத்துல வந்து இதை விட ஒரு சிறந்த ஒரு தீர்வை வந்து வேற யாரும் வழங்கிடவும் முடியாது. ஒன்று, புத்தர் தோற்றுவிட்டார் என்று கூற முடியுமா? அவர் சண்டையை, ஒரு சச்சரவை, ஒரு வன்முறையை, பிளட்ஷெட்டை வந்து முடிவுக்கு கொண்டு வருகிறார். அந்த சண்டை இவர் ஏற்றுக்கொண்டாலும் இவர் எதிர்த்ததுனால அவருடைய தோற்று போனாலும் ஒரு சண்டையை ஒரு உரையாடல் நிகழ்த்தி நம்ம வந்து தீர்க்க முடியும் என்கிற ஒரு இடத்துக்கு வந்து அந்த சாக்கிய சங்கத்தை தள்ளுகிறார். இரண்டாவது, அந்த கிளான் லீடர் வந்து இனிமேல் அந்த வன்முறை பேச்சை தூண்டி விடுற மாதிரி மற்றவங்க சொன்னாலும் இந்த ஆப்போசிட் வியூ என்பது இதை விட ஒரு டெமோக்ராட்டிக்கான வியூ வந்து நிரூபணம் செய்கிறார். இரண்டாவது, பிறர் யாருக்கும் பாதிப்பு வராமல் மொத்த பொறுப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே எடுத்துக்கிறார். மூன்றாவது, இது யாருடைய அதாவது இது வந்து தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவாக இல்லாமல் ஆழத்தீர சிந்தித்து அதுல இருக்கிற பெஸ்ட் என்கிற ஒரு ஒரு சாய்ஸ் என்கிற இடத்துல அந்த பெஸ்ட் சாய்ஸை எடுத்துக்கிட்டு தான் அவர் துறவரம் பூணுகிறார். நான்காவது, அந்த துறவரம் பூண்டதுனாலதான் நமக்கு சித்தார்த்தர் வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய வந்து உலகத்திற்கே ஒளியாக மாறக்கூடிய ஒரு புத்தர், கௌதம புத்தர் நமக்கு விழிப்புணர்வு பெற்ற ஒரு உலகின் மிக சிறந்த மனிதர், இந்த மண்ணுலகில் நடமாடிய மிக சிறந்த மனிதர் கிடைக்கிறார். ஸோ இந்த கட்டுக்கதைகள் இதெல்லாம் எங்கிருந்து முளைக்குது என்றால் ஆன்மா கோட்பாடுகள், பிறகு இறப்புக்கு பின்பு ஆஃப்டர் லைஃபை பத்தின அதீதங்கள், இதையெல்லாம் அவருடைய அறவுரைகள், அவருடைய பஞ்சசீல கொள்கைகள்லும் சரி, அவருடைய தசசீல கொள்கைகள்ல எங்கேயும் எல்லாத்தையும் கடவுளை மறுக்கிறார். அதாவது மதத்தினுடைய பண்பு வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். மதம் என்பது மனிதனுக்காக இருக்கிறது. இட் ஷுட் பி a benefit to the society as well as man's emancipation என்றார். ஹியூமன்ஸ் எமான்சிபேஷன் சொல்றார். நாட் ஓன்லி ஹியூமன்ஸ் எமான்சிபேஷன் பட் ஆல்சோ நான் லிவிங் திங்ஸ் ஹார்மனின்றார். இப்படிப்பட்ட ஒரு மதத்தை, இப்படிப்பட்ட ஒன்றை நெறி என்று, மார்க்கம் என்று அழைத்தாலும் சரி, அதை மதம் என்று கொண்டாலும் சரி, அதை வாழ்வியல் நெறி என்று சொன்னாலும் சரி, அதை ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொன்னாலும், சோசியல் டெமோக்ரஸின்னு சொன்னாலும், எதுவா இருந்தாலும் அதற்கு யாவற்றுக்கும் ஒரு கோர் பிரின்சிபல் அண்ட் ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ் இஸ் புத்தா. அப்போ உலகினுடைய எந்த இடத்துலையும் போகிற போது கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த பஞ்சசீல கொள்கையின் அடிப்படையில தான் இன்டைரக்டா இருக்கிறது. அப்ப இதை கொண்டு தான் வந்து நாம புத்தருடைய துறவிற்கான காரணத்தை, புத்தர் துறவுக்கு தள்ளியவர்களுடைய சூழ்ந்துள்ள அந்த மக்களினுடைய அவருடைய நிலைப்பாடுகளை நாம சுய அறிவோடு சிந்தித்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவல்கள் எங்க கிடைக்குது, எப்படி நீயே வந்து கற்பனையில சொல்றியான்னு என்ன நீங்க கேட்கக்கூடாது இல்லையா? அதற்காக தான் சொல்கிறேன். அது வந்து புத்தா அண்ட் இஸ் தம்மா என்ற மிகச்சிறந்த ஒரு நூலில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை வந்து அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதை விரிவாக வந்து அவர் வந்து ஒரு முழு சரிதையாகவே அதை எழுதுகிறார். அதை நீங்கள் வந்து அவசியம் வாசிக்க வேண்டிய நூல். ஜெய் பீம், நமோ புத்தாய. நன்றி சார்.